ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2025 ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இட்ரிஸ் எல்பாவும் சரி ஜான் சீனாவும் சரி படத்துடைய ஆரம்பத்தில் காமிக்கப்படுறாங்க. இதில் ஜான் சீனா அமெரிக்காவுடைய அதிபர். பார்த்துக்கங்க, இதுதான் சினிமா. நம்ம ஆசையை எல்லாத்தையும் அதில் நிறைவேற்றிக்கலாம். அவர் இந்த படத்திலேயே கூட ஒரு நடிகராக இருந்து இப்போ இருக்கிற மாதிரி பயங்கர ஃபேமஸான ஒரு ஆளாக மாறி ரசிகர்களுடைய ஓட்டு அவங்களுடைய ஆர்ப்பரிப்பிலே கடைசியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அமெரிக்கருடைய அதிபராகவே இருக்கிறாப்புல. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இட்ரிஸ் எல்பா இருக்கார் இல்லையா, அவர் பிரிட்டிஷுடைய பிரைம் மினிஸ்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்திலேருந்தே ஒத்து போல பல விஷயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் எல்லா விஷயங்களையுமே யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணணும், முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஒன்று க்ரியேட் ஆகுது. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க. ஆனால் திடீர்னு அந்த ஃப்ளைட்டு ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகுது. இதில் இவங்க ரெண்டு பேரும் மயிரிழையில் உயிர் பிழைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த ஃப்ளைட்டை வெடித்து சிதறிடுது. இவங்க ரெண்டு பேரும் ஆளரமே இல்லாத ஏதோ ஒரு காடு மாதிரி, அது எந்த நாடு, அது எங்கே இருக்க காடுன்னே தெரியாமல் அந்த இடத்துல போய் கடைசியாக ரெண்டு பேரும் லேண்ட் ஆகிடுறாங்க. இப்போ உலகின் தலை சிறந்த மிகப்பெரிய ரெண்டு நாடுகளுடைய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸில் எல்லா பக்கமும் எல்லா டிவிலையும் ஓடுது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உயிரை பிடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த தாக்குதலை யார் எதுக்காக பண்ணால், நம்ம ரெண்டு பேர்த்து எதுக்காக அவன் குறி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை இல்லியா நைஷெல்லர் அப்படிங்கிற நபர் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த பேர் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்படல அப்படின்னா கூட பரவாயில்ல. 2021 நோபடி அப்படின்னு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் ஒன்று வந்தது. சும்மா வேறு லெவல் சம்பவம் அந்த படம். ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு படம். சார் நோபடி என்ன அடி தெரியுமா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான பிரசித்தி பெற்ற ஒரு படம் இது. அந்த படத்துடைய இயக்குனர் தான் இவர். இப்போ இவர் இயக்கி இட்ரிஸ் எல்பாவும் ஜான் சீனாவுமே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செஞ்சது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய காமெடி கலாட்டா எல்லா விஷயங்களும் சேர்ந்தது தான் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேணுமா, அது இருக்கி. சேசிங் சீக்வன்ஸ் வேணுமா, அது இருக்கி. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே, ஏன்னா ரெண்டு நாட்டுடைய தலைவர்கள் இல்லையா, இவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், அதன் மூலமாக டைலாக்ஸில் என்னென்ன வச்சாங்க அப்படிங்கிற விஷயமாகட்டும், ரெண்டு பேரும் மயிர்கூச்சேரியில் ஒரு சில காட்சிகளை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருக்குது. இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமாக, சில படங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, உதாரணத்துக்கு நம்ம அகாண்டா மாதிரி இன்னும் படம் போட்டு விட்டால் அது மாட்டுக்கு ஓடுது, அது நல்லா இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது மாதிரி கடை அடுத்தடுத்த சீனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா அந்த படம் தியேட்டர் வாட்சும் கிடையாது, ஓடிடி வாட்ச் தான். அதனாலேயே இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களெல்லாம் கூட கவரக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துடைய மிகப்பெரிய பலமே 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸு. ஒன்று ஜான் சீனா, இன்னொன்று இட்ரிஸ் எல்பா, மூணாவது பிரியங்கா சோப்ரா. அவங்கெல்லாம் பிரியங்கா சோப்ரா படத்துடைய ஆரம்பத்தில் டக்குன்னு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அவ்வளோதானே, பேர் லெவலில் போல், இலவச இணை போல் அப்படின்னு நான் நினச்சேன். பிற்பகுதியில் படத்துடைய பாதி படம் அவங்க தான் வருவாங்க, லேட்டராக ஃபுல்லாக அவங்க தான் வருவாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவங்களும் சூப்பராகவே கையில் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த 3 பேருடைய கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 3 பேரும் தேவையான விஷயத்தை அட்டகாசமாக ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த லிமுசின் மாதிரி ஒரு வண்டியை வச்சு ஊருக்குள்ளே ஒரு சேசிங் வச்சாங்க பாருங்கள், சரியான சீக்வன்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உள்ளே இருக்குது. இந்த படத்துடைய ஒரே மிகப்பெரிய பிரச்சனை தெரியுமா, லாஜிக்குங்கிறது இன்னி கூட கிடையாது. எப்பயும் சொல்கிறதான், மாஸ் ஹீரோ படங்கள், இந்த மாதிரி பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் அது அவ்வளோதாங்க, நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டு நாட்டு தலைவர்கள், இப்போ நம்ம ட்ரம்ப்பு ஊர் மாதிரி இங்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா அவர் ட்ரம்ப்பா இல்லையாங்கிறத நம்ம யோசிக்கிறோங்கிறதெல்லாம் வேறு. ஏங்க இருந்தாலும் ட்ரம்ப் மாதிரியே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படிலாம் அந்த படத்தில் எவனுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி லாஜிக்குக்கும் அந்த படத்துக்கும் அறவே சம்மந்தம் கிடையாது. ஸோ லாஜிக்கை அப்படிக்கா தூக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்படிக்கா அந்த படம் அது மாட்டுக்கு ஓடும், ஜாலியாக பார்த்து ரசிக்கலாம். அடல்கானன்னு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. 6லேருந்து 60 வரைக்கும் பொழுது போகலாம், எல்லோரும் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.